டிடிவி தினகரன் கைது நடவடிக்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தலைவர்கள் கூறியிருக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். உளநோக்கோடு தான் அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு இந்தியாவிலே எங்கு நடக்காத அநியாயமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து லஞ்சமாக கொடுத்து தேர்தல் கமிஷனே விலைக்கு வாங்கி தேர்தல் கமிஷன் இரட்டை இலையை குறுக்கு வழியிலே வாங்கிவிடலாம் என்ற ஒரு தவறான அணுகுமுறையை, கிரிமினல் அணுகுமுறையை அவர்கள் மேற்கொண்டதற்காக நீதி தேவதை அவர்களுக்கு தந்திருக்கிற தண்டனை இது. சுமூகமான பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ஒரு சூழல் கரிந்து வருகிறது என்று முன்னாள் முதலமைச்சர் OPS சொன்ன நிமிடத்திலேயே டிடிவி தினகரன் கைது செய்யப்படுவார் என்பதை நாங்கள் யூகித்தோம். இது எனக்கு தெரிய ஒரு பெரிய ராஜ துரோக குற்றமோ இல்லை பெரிய தேசத்துக்கு எதிரான சதியோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாபெரும் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தீவிரவாதியிட்ட கொண்டு போய் பண்ணுற மாதிரி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது ஏன்னு தெரியல. ஒரு பக்கம் அது நடக்குது. அந்த சுகேஷ் சந்திரசேகரன் குறித்து ஏற்கனவே அனைத்து பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விரிவான பல செய்திகள் வந்திருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட நபர், அவர் எவ்வாறெல்லாம் மோசடி செய்து பணம் பண்ணியிருக்கிறார் என்கிற செய்தியெல்லாம் நிரம்ப வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரை பாரதிய ஜனதா கட்சி ஏன் தவறாக பயன்படுத்தியிருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்கிற ஐயப்பாடு இருக்கிறது. பாஜக ஆட்சியில் தவறு செய்தவர்களும் குற்றம் செய்தவர்களும் அது அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்.